ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க நினைக்கிறீங்களா? அவர் வசனத்தை கேட்க நினைக்கிறீங்களா? அவர் வசனத்தை கேட்டு நடக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு வருது ஆப்பு, ஆனால் அந்த ஆப்பு உங்கள் கையில் போகிற காப்பா ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம், பொன் காப்பாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது அநேக துன்பங்கள். யாருக்கு? நீதிமானுக்கு. ஆனால் இங்கே துன்மார்க்கனுக்கு, அந்த இடத்துல துன்மார்க்கனுக்கு கொஞ்சம் துன்பம் தான் இருக்கும். ஆனால் அங்கே யார் இருக்க மாட்டார்னா கர்த்தர் இருக்க மாட்டார். அநேக துன்பங்கள் படுகிற நீதிமானுக்கு கூட யார் இருப்பா? கர்த்தர். எப்படி இருப்பாரா? அந்த கர்த்தர் எப்படி இருப்பாரா? கர்த்தர் அவனை விடுவிப்பார். இல்ல, அந்த வசனம் வார்த்தையை சொல். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நின்று. அல்லேலூயா. உங்க பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காய் அவர் நிற்பார். உங்களுக்காய் நிற்பார். அல்லேலூயா. கொரிந்து சபையில், கொரிந்து பட்டணத்தில் பவுலுக்கு ஒரு கலக்கம் உண்டாகுது. ஏன்னா பிரச்சனை வேற மாதிரியா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிற அப்போஸ்தலர் 18:9-10 அப்போ கலங்கிட்டு இருக்கிறார். எப்படி இங்கே ஊழியம் செய்கிறது? எதிர்ப்புகள் அதிகமாக இருக்க. யூதர்கள் இவரை கொல்லும்படியாக போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கலக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதுப்பா, உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. தீமை இருக்கு. இவர் அந்த பட்டணத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுத்தா கல் எறிஞ்சு கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். வசனத்தையும் சொல்லணும், எதிர்ப்பும் இருக்கு, கலக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, பயப்படாத, ஒருவனும் உண்மையில் தீமை செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிக்கிறார். பாருங்க வசனம் சொல்லுங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர் இருந்தா தீமையில் இருக்கும். அந்த தீமை செய்கிற நபர்கள் இருப்பாங்க. அவருக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை வைப்பார். சத்துருக்கள் மத்தியில் பந்தி. அல்லேலூயா. சங்கீதம் 23:5 சத்துருக்கள் மத்தியில பந்தி, உன் பாத்திரம் நிரம்பி வழியே செய்வா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எங்க தெரியுமா? எதிரிகள் முன்னிலையில். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சகலகலா வல்லவர். எதையும் இது செய்ய முடியுமா? நமக்கு வேணா அது பெருசா தெரியலாம், நமக்கு வேணா அது சிக்கலா தெரியலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருந்தா எல்லா சிக்கல்களை மாற்றி எல்லா முடிச்சுகளை அவிழ்த்து அவர் உனக்காய் செய்கிற காரியங்களை உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, இதெல்லாம் எப்படியா நடக்குதுன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நடக்குது. அல்லேலூயா. ஆமா, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சே இருப்ப மாட்டீங்க, இப்படி நம்ம வாழ்வோமா, இப்படி நம்ம இருப்போமா, இந்த நிலையில நம்ம வந்திருப்போமா என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த ஓலை குடிசிலே நம்ம செத்து போயிடுவோம். குடிச்சு அவ்வளோதான், சின்ன பெண்ணமாக ஆகிடுவோம். நம்ம வாழ்க்கை மாறாது, நம்ம பிள்ளைங்க அவ்வளோதான் என்று சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட வந்துட்டா உங்கள் நிலையை மாற்றுகிறவர், தலைக்கீழாய் மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையில மேலானதை காரியங்களை செய்கிறவர், மேன்மையான காரியங்களை செய்கிறவர், உயர்வான காரியங்களை செய்கிறவர். எங்கே நடக்காது என்று சொல்கிறாரோ அதை உனக்காய் நடத்தி காட்டுகிறவர். எங்கே முடியாது என்று சொல்கிறாரோ அதை முடித்து காட்டுகிறவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்போ தேவ ஜனம் அப்படி சத்தத்தை கேட்காம போகும்போது அங்க சாபம் வந்து விடுகிறது. இப்ப என்ன செய்யறாரு? அப்போ அவருடைய ஜனம் அப்படியே சாபத்தில் இருக்கணுமா? அவருடைய ஜனம் சாபத்தில் இருக்கணுமா? அதற்கு ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, என் ஜனத்தை எப்படியாவது என்ன பண்ண, நான் மனம் திரும்ப பண்ண வேண்டும். திரும்பவும் அவர்களை என் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றணும். என் வாக்குத்தத்தை பெற்று இந்த பூமியிலே அவர்கள் மகிமையாக வாழணும்.
இவர்களை கொண்டு என் ராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி தீர்மானித்து ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். வாசிங்க எரேமியா 9ஆம் அதிகாரம் 5, 6, 7. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இந்த ஜனங்க பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனை அருவருக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தீமை செய்கிற நபர்களோடு என்ன பண்றாங்க? ஐக்கியமா இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர், நான் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று. இப்ப இந்த ஜனங்க தேவனை ஏற்றுக்கொண்டவங்க தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான். ஆனா தேவன் அருவருக்கிற பொய் பித்தலாட்டம் எல்லாம் இப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா சபைக்குள்ள வந்துடுச்சு. அது மாத்திரம் இல்ல, தீமை செய்கிற பிள்ளைகளோடு இவங்க என்ன பண்றாங்க? உலகத்தோடு உறவு வைத்திருக்கிறாங்க. சொல்லி பார்க்கிறாரு, ஊழியக்காரர் மூலியமா என்ன பண்றாரு? சொல்லி பார்க்கிறாரு. அது போல வசனத்திலிருந்து பேசுறாரு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கேட்க மாட்டோம். அப்போ உடனே அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார்? என்ன ஆக்ஷன்னா, சாபமும் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. சபிக்கப்பட்டவர்களா நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறதுனால இப்போ என்ன செய்யறாருன்னா, அவரே என்ன பண்றாருன்னா, வாசிங்க சிஸ்டர். அவர்களை புடமிடுவேன். அவர்களை என்ன பண்ணுவேன்? ஆமா, புடமிடுதல்னா என்ன நினைக்கிறீங்க? புடமிடுவேன் அப்படின்னா என்ன? புடமிடுதல் அப்படின்னா என்ன? புடமிடுதல்னா தங்கம், இந்த உலோகங்களை வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுக்கும்போது அது ஒரு கல்லை போல தான் இருக்கும், மண்ணாங்கட்டி போல இருக்கும். நாம மண்ணாங்கட்டி தானே. இந்த மண்ணாங்கட்டியை வெட்டி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு பாராசிட் அக்கினி ஒரு அளவு இருக்கு, அதை சூடி ஏற்றி என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ளே போடுவாங்க. அதுக்குள்ளே போட்டவொடனே எரிய 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 அதுக்குள்ளே இருக்கிற மாசு, மருவு, குப்பை எல்லாம் என்ன ஆகிடும்? வெளியேறி அது ஒரு குழம்பா மாறிடும். என்ன மாறிடும்? அல்லேலூயா. அது ஒரு குழம்பா மாறிடும். பிறகு குழம்பா மாறும்போது அது டிசைன், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? டை வச்சிருப்பாங்க, அதை பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சரி நீ போய் பேசிட்டு இருக்கிற, நீ திருந்த மாற்ற, நீ கீழ்ப்படி மாற்ற, வசனம் சொன்னாலும் ஏத்துக்கிறது இல்லை, உன் இருதயம் கடினமா இருக்கு. இப்போ இப்படி இருந்தா வேத வசனத்தில் வருகிற சாபம் வாழ்க்கையில் என்ன பண்ணிடும்? வந்துடும். அப்போ அப்படி வேத வசனத்தில் இருக்கிற சாபம் வந்துடுச்சுன்னா உலகத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க பாரு, அவங்க சபைக்கு போகிறாங்க பாரு, அவங்க பாரு ஏழையாகவே இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு போகிறாங்க, அந்த ஓலை குடிசையில் தண்ணி ஒழுகுது அந்த வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு போகிறாங்க, கடனில் மாட்டி தவிக்கிறாங்க, கடன்காரன் வீட்டில் கத்துறான். இப்படிலாம் பேசும்போது யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? யாருடைய நாமம்? ஆமா. அப்ப தேவனுடைய நாமம் என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்கப்பட கூடாது. அப்ப அது பார்க்கிறாரு, உன் பேரு கெட்டு போறதில்ல, நீ என் நாமத்தை தரிச்சிருக்கிற, அவருடைய நாமத்தை நீ தரிச்சிருக்கிறதுனால ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பிள்ளையால என் நாமம் என்ன பண்ணுது? தூஷிக்கப்படுது. இன்னொருத்தன் ஏற்றுக்கொள்றவன் கூட என்ன பண்ண மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் இவன் மூலியமா இடரல் அடைகிறான், இந்த தம்பி மூலியமா இடரல் அடைகிறான். அதனால நான் என்ன செய்வேன்னா இவர்களை அல்லேலூயா, நான் தான் சொல்லிட்டேன், புடமிடுதலை சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் அக்கினியை போல சில சோதனைகளை அல்லது பாடுகளை அல்லது பலவீனங்களை, நீங்க வாசிங்களேன் ஒரு வசனம். தேங்க்யூ லார்ட், ஆமென், அல்லேலூயா. எரேமியா 15:21 வாசிங்களேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. அப்படியே இருங்க. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு எப்ப தப்புவிப்பாரு? எப்ப தப்புவிப்பாரு? அது நீங்க சொல்லணும். எப்ப தப்புவிப்பாரு? சொல்லுங்களேன், எப்ப தப்புவிப்பாரு? அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நீ நடந்தா உன்னை என்ன பண்ணுவாரு? தப்புவிப்பாரு. அடுத்த வாக்கியமா, உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எப்ப விடுவிப்பாரு? சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க தயவு செய்து. வார்த்தை கேட்டு அவர் வழியில் நடந்தா விடுவிப்பார். இப்ப வார்த்தையும் நீ கேட்கல, வார்த்தையும் கேட்கல,
அப்போ முரட்டாட்டம் பண்ணுற, பிடிவாதம் பண்ணுற, ரத்தம் ஓட்டம் கொஞ்சம் வேகமாக வாலிபத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன பண்ணுற, எதிர்த்து நிற்கிற. ஆண்டவர் பார்க்குறாரு, ஓஹோ, அப்போ இவன் என் வசனத்தினால் வருகிற எதிர்மறை வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அப்படி நடந்து விட்டா பூமியில என் நாமம் தூஷிக்கப்படும். அப்போ அவருடைய நாமம் என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாது. அப்போ என்ன செய்கிறார்னா பொல்லாதவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பாட்டு எப்படி நம்ம பாடுவோம், என்னை பொல்லாதவரின் கையிலே தப்புவிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது இல்லையா, உங்கள் மூலியமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அப்போ என்ன செய்வார்னா இங்கே தான் தப்புவிக்க மாட்டார், பொல்லாதவர் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சரி, ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கு, நீ வாசித்து பாருங்களேன். ஜனங்க அவர் சத்தத்தை கேட்காத போது ஆண்டவர் எதிரியின் கையில் ஒப்பு கொடுத்துருவார். வசனம் இருக்கு, மீதியானின் கையில், மீதியானின் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தியர் கையில் 40 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. 7 வருஷம் அடிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கெஞ்சி அழும்போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி என்ன பண்ணுவார், யாருன்னா ஒருத்தரை அழைச்சி அவங்களை விடுவிப்பார். இதே போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பொல்லாதவர் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுத்துட்டு சில நாட்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, சில வேதனைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. நீங்கள் செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் வர்றது போல இருக்கும், அது அப்படியே போயிடும். மருத்துவமனைக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், ஓடி ஓடி சம்பாதிப்போம், அது மருத்துவமனைக்காக போயிட்டு இருக்கும். அல்லது வேறுடைய செலவுகள் ஆகிட்டே இருக்கும், அல்லது தேவையில்லாத சில பலவீனங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா பொல்லாத ஒரு கையில் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் உங்கள் மனம் தாழ்மைப்படும் வரை டைம் வச்சிருப்பார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சங்கீதம் 139:5 படி சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். தைரியமா இருங்க, சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் பொல்லாத கையில் ஒப்பு கொடுத்து உங்கள் மனம் தாழ்மைப்பட்டு அவரை தேடும் வரை சில கண்ணிலே வைப்பார். சில முற்களிலே முற்கள் மத்தியிலே உங்களை நடத்துவார். சில வியாதிகள் நடுவிலே உங்களை நடத்துவார். சில பலவீன நடுவிலே நடத்துவார். சில பற்றாக்குறையிலே உங்களை நடத்துவார். சில சமாதானங்கள் இழப்புகளிலே உங்களை நடத்துவார். சில சந்தோஷத்தை கெடுக்கும்படியான காரியங்களை உங்களை நடத்துவார். ஏன்னா பொல்லாதவர்களை அனுமதிப்பார். அவர் சொல்லுவார், ஜீவனை எடுக்காதப்பா, அதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அவன் மனம் திரும்பணும், அவன் என்னை நோக்கி பார்க்கணும். அதை பார்க்கிறவரை என்ன பண்ணு, பார்க்கிறவரை குறைவுகளை அனுமதிப்பார். அனுமதிச்சாரா? லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா இல்லை வாசிக்க நேரம் இல்லை, லூக்கா 15ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை, சின்ன பிள்ளை வாங்கிட்டு தூரம் போயிட்டான். எல்லா கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு வந்துடுச்சு. ஆனால் அவன் அந்த பணத்தையே வச்சுட்டு இருந்தானா அவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான். உடனே ஒரு குறைவு என்ன பண்ணுறார், ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் தான் அப்பா வீட்டு எண்ணம் வருது. உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை தேடுகிற அந்த எண்ணம் வரும் வரை நீங்கள் குறைவுபட ஒப்பு கொடுப்பார். அந்த எண்ணம் வரணும், அதுவரை விட மாட்டார். அதுவரையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்து அனுபவித்து நான் சொல்கிறேன். இந்த ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறவரே விடல. புரட்டி ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத மருத்துவர் கிடையாது. என்னென்ன பண்ணணும் பண்ணியாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் மண்டையில், மூக்கில் 2 முறை எண்டோஸ்கோப்பி, வயிற்றில் சென்னையில் ஒரு எண்டோஸ்கோப்பி, சிஎம்சியில் ஒரு எண்டோஸ்கோப்பி, வயிற்றில் செஸ்ட் ஸ்கேனு, வயிற்று ஸ்கேனு, அடி வயிற்று ஸ்கேனு, எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு. போன இடத்துலாம் எனக்கு சொன்னது தெரியுமா, ஏமாற்றம். நார்மல் நார்மல் நார்மல். அப்போ தான் எனக்கு அது புரியலை. அது எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல். அப்போ தான் என் மனசு தகப்பன் பக்கம் திரும்புது. நல்லா புரிஞ்சுக்க. அதுவரையும் திரும்பலை. ஆமாம், இன்னும் வேலை செய்யலாமா, இன்னும் ஒரு நல்ல தொழிலை பண்ணலாமா அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறேன். என் எண்ணம் அப்படியே இருக்கு. போன இடத்துல நிற்க முடியலை.
ஒரு வேலை, பெரிய வேலை கிடைச்சதை செய்ய முடியல, திரும்பி நான் வந்துட்டேன். அப்போது எனக்கு என்ன எப்போ மாறுதுன்னா, எல்லா இடத்துலையும் நார்மல். அப்போ என்ன நடக்குது? அப்போ தான் தேவனை மறந்து விட்டேன். அப்போ ஞாபகம் வருது, எனக்கு தேவனை மறந்த ஞாபகம் வருது. அப்போ திரும்ப நம்ம ஜெபிக்கணும், தேவனை தேடணும். தேவனை விட்டு தூரம் வந்துட்டோம், ஆனால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வு நமக்கு வரும் வரை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா அப்படியே நாம உங்க நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது. நீங்க அப்படி நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீங்க அதை யோசித்துக்கலாம், ஓஹோ நம்ம எங்கே தேவனை மறந்துட்டோம். தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து செலவாயிட்டே இருக்கும், தொடர்ந்து பிரச்சனை. ஒரு சமாதானமாக இருக்கவும் முடியாது, தூக்கவே முடியாது, தூக்கமே வராது. சமாதானத்தோடு படுத்துக்கொள்வேன் சொல்லியிருக்க வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொள்வேன், நீர் என்னை தாங்குவீர். ஏன் தூக்கம் வரலன்னா, ஒப்பு கொடுத்தது பொல்லாதவன் கையில் இல்லை, பலவந்தர் கையில் இல்லை. ஆமாம், எத்தனை ட்ரிப்ஸ் ஏற்றிருக்குன்னு தெரியுமா? இந்த விரலில், இந்த நரம்பில் எத்தனை ஊசி போட்டிருக்குன்னு தெரியுமா? கடவுளுக்கு தான் தெரியும். எத்தனை ஊசி, எத்தனை ட்ரிப்ஸு. அது எப்போ? ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு நான் போகும்படியாக எனக்கு அறைகூவல் விட்டதிலிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதுவரையும் எனக்கு ஊசியும் கிடையாது, மருந்தும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவை கேட்டு பாருங்கள், நான் எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன். 33 வயசு வரையும் இல்லை, எந்த மருத்துவமனைக்கும் போகல. ஆனால் 34 வயசில் 33 முடியுது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பட்டணத்தில் எனக்கென்று சில கூட்டங்கள் இருக்கு, சபை இருண்டு கிடக்கிறது, நீ ஒளி ஏற்றணும், உன் மூலியமா வெளிச்சம் தர நான் விரும்புகிறேன் சொல்கிறாரு. நமக்கு தான் ஒத்து வராத சீக்கிரத்தில். கடின இருதயம், முடியாது. அந்த கிராமத்தில் யார் போய் செய்வா? எனக்கு எப்படி வருமானம்? இப்போ கை நிறைய வருமானம், பிள்ளைகளை படிக்க வைக்க வருமானம், குடும்பத்தை நடத்துகிற வருமானம், பெரிய பெரிய நபர்கள்லாம் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க. அங்கே போனால் யார் எனக்கு உதவியாக இருப்பாங்க? அல்லேலூயா. இப்படியெல்லாம் எதிர்த்து பேசிகிட்டே இருந்து ஆண்டவர் பார்த்தார், இது சரி வராது, ட்ரீட்மெண்ட்டை மாற்றே. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில உடல்நிலை பாதிக்கப்பட்டால் முதல்ல மாத்திரை கொடுப்பாங்க, பிறகு என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் கேட்கல, என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷனில் ரத்த பரிசோதனை. எத்தனை ரத்த பரிசோதனை தெரியுமா? ஒன்றும் இருக்காது, ரத்த பரிசோதனை. ஆனால் ரத்த பரிசோதனை என்ன பண்ணணும்? ஃபீஸ் நம்ம கட்டணும். ரத்த பரிசோதனை பார்த்துட்டு பேர் ஒன்றுமே இருக்காது, ஃபீஸும் போச்சு. அதில் ரத்தம் எடுக்கிறது அது ஒரு வேதனை. மருத்துவமனை, உடம்பு முடியல. காரணம் என்னன்னா, தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாத போது ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் சாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுடவே கூடாது. அப்போ நான் ஒரு ஸ்டெப் எடுப்பேன்னு அவர் ஸ்டெப் எடுத்து செய்வார். அதுதான் பொல்லாத ஒரு கையில் ஒப்பு கொடுத்து பார்த்துட்டே இருப்பார். நீ உன்னை தாழ்த்தும் வரை 2-4-7-14 என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் சேமம். வந்துடுச்சிங்களா ஆசீர்வாதம்? வந்துடுச்சிங்களா ஆசீர்வாதம்? இங்க அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா, நீங்கள் மனம் திரும்புகிற வரை பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வீட்டில் வாசித்து பாருங்கள். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? எந்த மகனை அவர் நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்னா, அவர் தன்னுடைய பரிசுத்தத்திற்கென்று பங்காகும்படி. அவரை ஏமாற்ற முடியாது, அவரை மீறி நீ ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்றார், நான் வானத்துக்கு ஏறுவேன், உம்மை விட்டுட்டு நான் தப்பிச்சிடுவேன்றார். அல்லேலூயா. உன்னை விட்டு நான் தப்பிச்சிடுவேன், என்னை ஒன்றும் செய்ய, வானத்துக்கு ஏறுவேன், அங்கேயும் நீர் இருப்பீர். நான் பூமிக்கு கீழே போய் தங்கிடுவேன், அங்கேயும் நீர் இருப்பீர். அல்லேலூயா.
நான் கடலின் கீழே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருப்பீர். நான் நடப்பதும் உட்காருவதும் நீர் அறிந்திருக்கிறீர். நீங்க வேதனையில் இருக்கிறீங்கன்னா நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு கண்ணி இருக்கா செக் பண்ணணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் தரும், வேதனையை கூட்டார். வேதனை கூடுதா உங்க ஐஸ்வர்யத்தில்? கடன் என்கிற வேதனை, கண்ணி, வட்டி கட்டுற கண்ணி, இந்த கண்ணியெல்லாம் நீங்க திரும்பி பாருங்க, எங்கேயே தேவனை நீங்க மறந்து இருப்பீங்க. எந்த வசனத்துக்கு எதிர்த்து நின்று இருப்பீங்க, முரட்டாட்டம் பண்ணியிருப்பீங்க, பிடிவாதம் பண்ணியிருப்பீங்க. அதற்கு நீங்க தலை வணங்கி இருக்க மாட்டீங்க. நீங்க தலை வணங்கும் வரை பொல்லாத ஒரு கையில ஒப்பு கொடுத்து காத்திருப்பார் தகப்பன். நல்லா யோசித்து பாருங்க. தகப்பன் போய் தேடலை யார? சின்ன பிள்ளை. ஆனால் ஏங்குறாரு. ஏன் தெரியுமா? அவன் மனம் திரும்பணும். அந்த இடத்துல அவர் நின்றுடுவார். தகப்பன் நீதி உள்ளவர் இல்லையா? அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? போயிட்டு வாங்கடா, போயிட்டு அங்கே போய் தேடி வாங்க, அவனை கையும் களமா என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்க. பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? முடியும். எத்தனையோ தேவத்தூரில் ஆண்டவர் இருக்கிறாங்க. உங்களை காலை உடைச்சி தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. கையில் உடைச்சி தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால டைம் கொடுத்து மனஸ்தாபப்படும் வரை பார்த்துட்டே இருப்பார். அதற்கு தான் என்ன பண்ணுவார்னா, இங்கே என்ன பண்ணோம், இப்போ குறைவு போடும். இங்கே குறைவுபட்டுட்டே இருக்கும். நன்மைகள் நம்மை தொடரும். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் தான் நன்மைகள் என்ன பண்ணோம்? காடு மலை ஏசா ஓடி நன்மையை பார்த்தான், ஆசீர்வாதத்தை பெறலை. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அவரால் முடியும், எப்படியும் தூக்கிட்டு வரலாம், அவரால் முடியும். ஆனால் அவன் மனஸ்தாபப்படுற வரையும், மனம் திரும்புதலுக்கு முன்னே உண்டாகிற ஒரு இடம்தான் மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்? என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் எப்படி சாப்பிட்றாங்க? அல்லேலூயா. நீங்கள் வேலைக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எப்படி இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறவங்களாம் வேலைக்காரர்கள், தேவனை அறியாதெல்லாம் வேலைக்காரர்கள். நம்ம சாப்பிட்டு மீதி தான் அவங்க சாப்பிடணும். ஆனால் இப்போ தேவனை மறந்து இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்டு மீதி கூட நமக்கு கிடைக்கல. பண்ணியுடைய ஆகாரத்தை தேடுறோம், அது கூட கிடைக்கல. இதெல்லாம் கிடைக்காத பண்றதெல்லாம் தகப்பன் தான். கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆகிடுவிய. பண்ணி சாப்பிட்ற அந்த ஆகாரம் கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அந்த பண்ணியை வச்சிருக்கிற எஜமானோடு என்ன பண்ணியிருப்பான்? ஒட்டிட்டு இருப்பான். ஆனால் தான் சில இடத்துல ஆண்டவர்களை ஒட்டவே விடலை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்கள் எஜமானோடு ஒட்ட விடலை, துரத்தி அடிக்கிறாரு பாருங்க. அல்லனா ஒரு பிரச்சனை உண்டாகுது பாருங்க, எதிர்ப்பு உண்டாகுது பாருங்க. வரும். நீங்கள் தேவனை மறந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வந்து வேலையிலேருந்து எடுத்து அதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அங்கே கை வச்சா தான் எங்கே பார்க்கணும்? ஆமாம், எங்கே கை வச்சா நீ திரும்புவீங்கன்னு உங்களை படைத்த சிருஷ்டிகருக்கு தெரியும். என்ன ஒரு விதமாக சந்திச்சார், என்ன சந்திச்சு போல உங்களுக்கு இருக்காது. உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்கிறார், என்கவுண்டர். அல்லேலூயா. ஆமாம், நீனா பாருங்க, ஆண்டவரே அப்படி போதப்பா என்னை விட்டுருங்க கை தூக்குற அளவுக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டே இருப்பார். பைத்தியம் பிடிச்சிடும். ஆமாம், நம்ம கடினப்பட பைத்தியம் பிடிச்சிடும். என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலை வரும்போது இவன் பார்க்குறான், ஓஹோ பண்ணி தவிட்டு கூட நமக்கு கிடைக்கல. அப்பா வீட்டிலே பிரதர், அப்பா வீடு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கு. சிஸ்டர், அப்பா வீட்டில் கொடுத்த கன்றுகள் அடிக்கப்படுகிறது. புதிய உடை அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரமிக்க மோந்திரம் அங்கே உனக்கு தரிப்பிக்கப்படுகிறது. உன்னை சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடல் பாடல் சத்தம் அப்பா வீட்டில் உனக்காய் காத்திருக்கிறது.
இன்றைக்கு நீ தேங்க்யூல்லா தேவனை நோக்கி பார்த்தார். எந்த நிலைமையில் நீ விழுந்தாய் என்பதை நீ பார்த்தார். எந்த இடத்திலே நான் தூரமாய் விட்டேன், எந்த இடத்திலே என் தகப்பனுடைய அன்பை நான் மறந்து விட்டேன், எந்த இடத்திலே என் தகப்பன் எனக்கு சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம வேறு வழியாய் அங்க ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ லார்ட். யாத்திரை 32:8 வாசனை முடிச்சிடுறேன். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். விதித்த வழி. நம்ம ஒவ்வொருவருக்கும் வேதம் ஒரு வழியை நியமித்திருக்கிறது. அதான் பிரமாணம். இந்த வேதாகமத்தில் 643 பிரமாணம் இருக்கிறது. அதன் வழியாக தான் நம்ம பயணிக்கணும். அதன் வழியாக தான் பயணிக்கணும். அவர் பயணிக்கிறார், இவர் பயணிக்கிறார், அவர் இப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் கிடையாது. வேதமே சங்கீதம் 119, 105 வேதமே வெளிச்சம், கால்களுக்கு விளக்கு. இதுதான் வெளிச்சம். இதை மீறி ஒன்றுமில்லை. இது மீறி ஒன்று இல்லை. இந்த வார்த்தை தான் கடைசி நாட்களில் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. இந்த வார்த்தை தான். எங்கே நீங்கள் விழுந்துட்டீங்க? இப்போது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தகப்பன் அன்பை நோக்கி பாருங்க. திரும்ப விழுந்த தலை குனிந்த இடத்துல தகப்பன் உங்களை திரும்ப நிமிர்த்தி உன் தலையை உயர்த்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆமாம், பண்ணி மேய்ச்சிருக்கிற அந்த உடையோட அந்த நிலையோட உள்ள வந்தவனே அதே நிலை கிடையாது. உடை மாற்றப்பட்டது. கைகளிலே மோந்திரம், கால்களிலே பாதரட்சம், விருந்து. அல்லேலூயா. உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் மனஸ்தாபப்படணும். எந்த நிலையில நான் விழுந்துட்டேன், எந்த வழியில நான் தப்பி நடந்த நீங்கள் மனஸ்தாபப்பட்டா திரும்ப கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். வேலைக்காரனை விட தேங்க்யூ எஜமானின் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. வேலைக்காரர்களுக்கு வேணா அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்க இருக்கலாம், ஆனால் மேன்மையான உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் தேவன் நமக்கென்று பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலே நீ என்ன பண்ணுவ? உயர்ந்திருப்ப. மேன்மைக்குரிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் நீ என்ன பண்ணுவ? உயர்ந்திருப்பதான் இந்த வாக்கு தத்துவமே. கண்களை மூடுவோமா? Glory to God. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து நடத்துவீராக. நாளிலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்திலே எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம்.